இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles. Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles. Exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles. Make your move. வணக்கம். புதுவை அரசு சார்பில் நடைபெற்ற பாபு ஜெகஜீவன் ராமின் நினைவு தின நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினார். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் பாபு ஜெகஜீவன் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு லாஸ்பேட்டையில் நடைபெற்ற நினைவு தின நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு ஜெகஜீவன் ராம் சிலைக்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து அமைச்சர் ராஜவேலு, அரசு கொறடா நேரு, முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், தமிழ்ச்செல்வன், வாரிய தலைவர்கள் மதி, வையாபுரி மணிகண்டன் உள்பட பலர் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தினர். அதேபோன்று காங்கிரஸ் சார்பில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி தலைமையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மனோகர், மாரிமுத்து, நீலகங்காதரன் மற்றும் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். புதுவை லாஸ்பேட்டையில் நடந்த பாபு ஜெகஜீவன் ராமின் நினைவு தின நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த அமைச்சர் ராஜவேலுவை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். புதுவையில் உயர்கல்வியில் பிராந்திய இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய பல்வேறு அமைப்பினரும் மாணவர்களும் போராட்டம் செய்து வரும் நிலையில் லாஸ்பேட்டையில் புதுவை அரசு சார்பில் நடைபெற்ற பாபு ஜெகஜீவன் ராம் நினைவு தின நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த அமைச்சர் ராஜவேலுவை மாணவர் கூட்டமைப்பு சாமிநாதன், பெற்றோர் மாணவர் நலச்சங்க தலைவர் பாலா தலைமையில் கல்லூரி மாணவர்கள் முற்றுகையிட்டு போராட்டம் செய்தனர். அவர்களிடம் அமைச்சர் பிரச்சினை குறித்து முதல்வர் அலுவலகத்திற்கு வந்து முறையிடுமாறு கூறியும் அவர்கள் கலைந்து செல்லாமல் முதலமைச்சர் வந்ததும் அவரையும் முற்றுகையிட்டு போராட்டம் செய்யப்போவதாக கூறி வாக்குவாதம் செய்ததால் போலீசார் அவர்களை கைது செய்தனர். அப்போது அவர்கள் புதுவை மாணவர்களை பாதிக்கும் வகையில் உள்ள பிராந்திய இடஒதுக்கீட்டை ரத்து செய்யும் வரை பல கட்ட போராட்டங்களை தொடர்ந்து நடத்த உள்ளதாகவும் மேலும் அரசு விழாக்கள் நடைபெறும் இடங்களுக்கு சென்று முற்றுகை போராட்டம் நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தனர். புதுவையில் பிராந்திய இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வலியுறுத்தி அரசு பள்ளி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து கல்வித்துறை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவையில் பிராந்திய இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும், அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறையை போக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்கம் சார்பில் கல்வித்துறை முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதற்கு ஆதரவு தெரிவித்து ஜீவானந்தம் கல்வி காலேஜ், நாவலர் நெடுஞ்செழியன் உள்ளிட்ட அரசு பள்ளி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து ஊர்வலமாக வந்து கல்வித்துறை முன்பு திரண்டு போராட்டத்தில் பங்கேற்றனர். மாணவர் சங்க தலைவர் ஹரிஹரன், செயலாளர் ஆனந்த் மற்றும் நிர்வாகிகள் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று ஆர்ப்பாட்டம் செய்தனர் மற்றும் அதிகாரிகளிடம் கோரிக்கை மனு அளித்தனர். தமது பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லித்தோப்பு விண்ணேற்பு அன்னை ஆலயத்திற்கு வழிபாடு செய்ய சென்ற முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் ஆலயத்தின் வெளிப்புற பகுதிகளை புனரமைத்து தருவதாக பங்கு தந்தையிடம் உறுதியளித்தார். புதுவை AJK ரீனா டிவி உரிமையாளரும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவருமான திரு ஜான்குமார் தமது பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லித்தோப்பில் உள்ள புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு வழிபாடுகளில் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்து பங்கு தந்தை குழந்தைசாமியிடம் அருளாசி பெற்று ஆலயத்தை வலம் வந்தபோது ஆலயத்தின் வெளிப்புற பகுதிகள் சேதமடைந்திருப்பதைக் கண்டு தமது பிறந்த நாளை முன்னிட்டு தமது சொந்த செலவில் ஆலயத்தின் வெளிப்புற பகுதிகளை புனரமைத்து தருவதாக பங்கு தந்தை குழந்தைசாமியிடம் உறுதியளித்தார். தொடர்ந்து ஆலய புனரமைப்பு பணிகளை துவக்கி வைத்தார். அப்போது துணை பங்கு தந்தை ஆண்ட்ரூஸ், பங்கு பேரவை செயலர் பால்ராஜ், ஜேவியர் ஜோசப், செயற்குழு உறுப்பினர் சுதன்ராஜ் மற்றும் பலர் உடனிருந்தனர். புதுவை ராமநாதபுரம்பேட்
அருள்மிகு ஸ்ரீ செங்கழநீரம்மன் ஆலய திருப்பணிக்கு உதவித்தொகையினை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுவை ராமநாதபுரம் பேட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு செங்கழநீரம்மன் ஆலய திருப்பணிக்காக இந்து அறநிலையத்துறை சார்பில் உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குடிசை மாற்று வாரிய தலைவர் கார்த்திகேயன் முன்னிலையில் கோவில் ஆரங்காவல் குழுவினரிடம் முதல் தவணையாக 1,25,000 ரூபாயினை வழங்கினார். நிகழ்ச்சியில் ஆரங்காவல் குழு நிர்வாகிகள் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுவை கிழக்கு கடற்கரை சாலை கொக்கு பூங்கா அருகில் போக்குவரத்து எஸ்பி சிவதாசன் தலைமையில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். புதுவையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். மேலும் விபத்துகள் ஏற்படுவதை தடுக்கவும் போக்குவரத்து விதிகளை வாகன ஓட்டிகள் பின்பற்றுகின்றனரா என்று அறியவும் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அதுபோன்று கிழக்கு கடற்கரை சாலை கொக்கு பூங்கா அருகில் போக்குவரத்து எஸ்பி சிவதாசன் தலைமையில் போலீசார் வாகனங்களின் வேகம் குறித்தும் கருப்பு மென்தால் அகற்றப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் ஆய்வு செய்தனர். மேலும் மது அருந்திவிட்டு வாகனங்கள் ஓட்டுகின்றனரா என்பதை கண்டறிய கருவி மூலம் சோதனை நடத்தினர் மற்றும் வாகன ஓட்டியை ஊதி காட்ட செய்து சோதனை நடத்தினர். புதுவையில் பழங்குடியினர் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெறுவது குறித்து மறுபரிசீலனை செய்யப்படும் என்று கலெக்டர் தீபக்குமார் உறுதியளித்தார். புதுவை தவளக்குப்பத்தில் பழங்குடியினர் மக்கள் நடத்திய போராட்டத்தில் போலீசார் தடியடி நடத்தியதால் 20 பேர் படுகாயமடைந்துள்ளனர். மேலும் 50 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் பழங்குடியினர் கூட்டமைப்பு தலைவர் ராம்குமார் தலைமையில் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில அமைப்பாளர் பாவாணன், மக்கள் உரிமை கூட்டமைப்பு செயலர் சுகுமாரன், மக்கள் வாழ்வுரிமை இயக்க தலைவர் ஜெகநாதன் மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலெக்டர் தீபக்குமாரை சந்தித்து பழங்குடியினர் குறித்து கணக்கெடுப்பு நடத்தி அவர்களுக்கு புனர்வாழ்வு கொடுக்க வேண்டும், கொத்தடிமை தளத்திலிருந்து அவர்களை மீட்க வேண்டும், போராட்டத்தின் போது தடியடி செய்த போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி மனு அளித்தனர். அந்த மனுவினை பெற்றுக்கொண்ட கலெக்டர் தடியடி நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பழங்குடியினர் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெறுவது குறித்து மறுபரிசீலனை செய்யப்படும் என்று உறுதியளித்தார். புதுவை நகராட்சி ஊழியர்கள் ஊதியம் வழங்கக் கோரி தொடர்ந்து 4வது நாளாக உள்ளாட்சித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை நகராட்சியில் பணிபுரிந்து வரும் ஊழியர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் அதே நாளில் ஊதியம் மாதந்தோறும் வழங்கி வந்த நிலையில் கடந்த 29ஆம் தேதி அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டும் நகராட்சி ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்காததால் ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி தொடர்ந்து 4வது நாளாக உள்ளாட்சித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அப்போது துணை இயக்குநர் உடனடியாக சம்பளம் வழங்கப்படும் என்று உறுதி கூறியதால் அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். புதுவை களித்தீர்த்தால்குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் கலைக்கல்லூரி மாணவர்கள் பிராந்திய இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வலியுறுத்தி வகுப்பை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவையில் பிராந்திய இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அதுபோன்று களித்தீர்த்தால்குப்பத்தில் அமைந்துள்ள பெருந்தலைவர் காமராஜர் கலைக்கல்லூரி மாணவர்கள் பிராந்திய இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வலியுறுத்தி வகுப்பை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோரிக்கையை வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்த மாணவர்கள் தங்களது கோரிக்கையை அரசு ஏற்று பிராந்திய இடஒதுக்கீட்டை அரசு ரத்து செய்யாவிட்டால் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தெரிவித்தனர். போராட்டத்தில் மாணவ மாணவியர்கள் திரளாக பங்கேற்று கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். பேர் லட்சுமி சுனிதா, பெருந்தலைவர் காமராஜர் காலேஜ்ல படிக்கிறோம். பிராந்திய இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய கோரி அடையாள வகுப்பு புறக்கணிப்பு போராட்டம் நடத்தியிருக்கோம். அதனால இந்த வெளிநடப்பு நடக்குது. புதுவை கல்வித்துறை அலுவலகம் முன்பு பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கம் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுவை மாநில பட்டதாரி ஆசிரியர் சங்கத்தினர் கல்வித்துறை அலுவலகம் முன்பு பணியில் மூத்த ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாட்டை நீக்க வேண்டும், அனைத்து ஆசிரியர்களுக்கும் 200 நாட்கள் என பணி வேலை நாட்களை நிர்ணயம் செய்ய வேண்டும், ஆசிரியர்களுக்கு காலம் தவறாமல் ஏசிபி வழங்க வேண்டும், பணி மாற்றல் உத்தரவை முறையாக வெளியிட வேண்டும், கிராமப்புறத்தில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு கிராமப்புற பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் சேஷாசலம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் சங்க நிர்வாகிகள் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் கலந்து கொண்டு கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.